சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சமையல்காரன் முன்னம் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, இதை எனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எனக்கென்று வைக்கப்பட்டதை நான் அடையணும்னா, அது எனக்கு சொந்தமாகணும்னா, நான் யாரை நெருங்கணும் தெரியுமா? இயேசுவை நெருங்கணும். நீங்க எவ்வளோ காரியத்துக்கு என்னெல்லாமோ முயற்சி எடுக்கிறீங்க. இந்த காரியத்துக்கு எடுத்த முயற்சி என்ன? எடுத்த பயிற்சி என்ன? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இயேசுவோடு நெருங்க அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் எடுக்கிறோம், என்ன கிரயம் செலுத்துகிறோம், ஆமா என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம அதாவது அவரா நம்மளை இழுத்துட்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்க, நான் எவ்வளோ நாள் தான் ஒன்றை இழுக்கிறதுக்கு. ஆமா, நீ என்னைக்கு என்ன பிடிக்க போற? ஆமே, நான் அவரை கண்டேன். உன்னத பாட்டில் நம்ம கேட்டோமே 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆமே, அவரை கண்டது நான் அவரை எப்படி பற்றி கொண்டேனா, விடாமல் என் தாயின் வீட்டில், என் தாயின் அறையில் என்னை கொண்டு வந்து விடும் வரைக்கும் நான் அவரை விடாமல் பற்றி கொண்டேன். அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? என்ன விடு, நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்ல விரும்புகிறார். அவர் போறதுக்காக அல்ல, அப்படி ஒரு பிடி நம்ம பிடிக்கணுமா. யாக்கோபை பார்த்து சொல்வார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும், விட மாட்டேங்கிறான். யாக்கோபு பூச்சி, அவருக்கு தெரியாதா? ஆமே, ஹல்லேலூயா. பூச்சியை அடிக்கிறதுக்கு பேட்டில இருந்து என்னெல்லாமோ இருக்கு. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதமே புகையுமா. அப்படிப்பட்டவர் பிடி கொடுக்கிறார், பிடி கொடுக்கிறார். யாக்கோபுக்கு பிடி கொடுக்க, யாக்கோபு என்ன விடு, நான் போறேன். இது அவருக்கு பிடிச்சிருக்கு, இது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப நம்ம கிட்ட எப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, தயவு செய்து என்ன புடின்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, என்ன விடு, என்னை விடு, ஓர பிடிக்காத, ரொம்ப பிடிக்காத, இருக பிடிக்காத. ஆண்டவர் அவருடையவர்களிடத்துல இதை எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன தேவை? ஆண்டவரோட நெருக்கம் அல்ல தேவை, நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு அதை செய்வேன்னு சொன்னீங்களே, இதை செய்வேன்னு சொன்னீங்களே, அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்லல. கரையிலிருந்து ஆண்டவர் கேட்கவே இல்லை, ஜனங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, சீஷர்கள்ட்ட. இங்க பாருங்க, ஆமே, நான் உங்களுக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறேன் பாரு, வா, இப்படி கூப்பிட்டார் ஆண்டவர். கூப்பிடவே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படிதான் கேட்டார். ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. எப்படி இருக்கும்னு கேட்கிறார். ஆமா, எப்படி இருக்கும்? இங்கே பாரு, என்ன விட்டுட்டு நீ ஒன்று தேட போற பார்த்தியா? ஆமே, நம்ம பல நேரத்தில் நமக்கு நேற்று இரவு செய்தியில் இதை நம்ம கேட்டோம். ஆமே, பேதுருவுக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டான சோன். அதை விட்டுட்டு தான் வந்தார். இப்போ அவருக்கு அழைப்பு இருந்தாலும் இப்போ தேவை பெருசாக இருக்கு. அப்போ பேதுரு நினைச்சாரு, தற்காலிகமாக அழைப்பை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பழைய லைஃபுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப போறார். போய் அவர் நினைச்சாரு, நம்ம போனால் எப்படியும் கிடைக்கும். ஏன்னா அதில் ஒரு எக்ஸ்பர்ட். ஆண்டவர் சொல்லுவார், நீ தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, முதல் மீன் வாயில் என்ன இருக்கும்? ஒரு வெள்ளி பணம். தூண்டில் போட்டு பேதுரு மீனை பிடிச்சாரா இல்லையா? பிடிச்சார். அவருக்கு தூண்டில் போட்டும் பிடிக்க தெரியும், வலை போட்டும் பிடிக்க தெரியும், மீனை பிடிச்சா எங்க வெட்டணும்னு தெரியும். அதனாலதான் மனுஷன் காதை வெட்டினார். அது வெட்டி பழக்கம். மீன் சைடு அப்படி வெட்டி பிடிச்சதும் காதை ஒரு வெட்டு விட்டா 2 காதையும் வெட்டி இருப்பார். அதுக்குள்ள ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். எல்லாமே தெரியும். அப்ப எல்லாம் தெரிஞ்சது நமக்கு கம்ஃபர்ட் சோன். எல்லாம் தெரிந்தது அதனாலதான் நமக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு தேவை பெருசாகும் போது நம்ம எதை நோக்கி திரும்ப ஆரம்பிப்போம் அப்படின்னா, எது நமக்கு தெரியும், எது நமக்கு கைக்கூடி வரும், அப்படி திரும்ப ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவர் அவருடையவர்கள் எப்படி நடத்துவார்னா, அறியாத வழியில் குருடரை அவர்கள் அறியாத வழியில். இதுதான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல இந்த வேர்டு? உன் பிதாக்கள் அறியாத மன்னாவை உனக்கு எங்க தரதுக்கு சித்த வைத்தார் தெரியுமா? வனாந்திரத்துல. எல்லாம் இழந்து ஒண்ணு இல்லைங்கிற நிலையில ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், அந்த வனாந்திரத்துல கர்த்தர் புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய போகிறார்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமேன். வனாந்திரம் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறாருண்டா, நான் சொல்லுவேன், என்ன கேட்ட சொல்லுவேன், எங்க அப்பா டேஸ்ட் பண்ணாத ஒண்ண என் லைஃப்ல டேஸ்ட் பண்ண வைக்க போகிறான். உன் பிதாக்கள் அறியாத மன்னா. ஹல்லேலூயா. என்ன பர்சனலா ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை இது. ஆமென். பிதாக்கள் அறியாத மன்னா. இதுக்கு முந்தின அதனால முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தை, அதனால தான் ஆண்டவர் வந்து ஒரு ட்ராக்கை போடும்போது ஆண்டவர்கிட்ட நீங்க ட்ராக்கை மாத்திராதீங்க, அந்த மேப்பை கையில வாங்குங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நடத்துற, ஓகே, ஏதோ ஒன்று பெஸ்டா தரப்போறார், சிறந்ததை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். சொல்லுங்க. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள் அவர் நயங்காட்டி அழைப்பார், ஆனா ஏமாத்த மாட்டார். ஆமென், ஆமென். அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு செய்ய முடியாம போறதுக்கு அவர் அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. அவர் ஏமாற்றவே மாட்டார். அவர் சொன்னது அந்த ஒரு உறுப்பு கூட மாறாம நிச்சயம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியில முக்கியமா நம்ம பார்க்க போகிறது, எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நெருங்கினவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இதை 21வது அதிகாரத்திலிருந்து நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். பந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் செய்தியை முடிக்கணும். எனவே நீங்கள் எல்லாருமே விழிப்புடன் கவனிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். விழிச்சிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்லைன்னா எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல உங்களை எழுப்ப வேண்டி இருக்கிறது. ஆமென். ஆனால் நீங்கள் யாரும் தூங்கலை, நீங்கள் வந்து அப்படியே கண்களை மூடி அப்படியே கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது தெரியுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் இடத்துல நெருங்க நிறைய காரியங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு பரவலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே தியானி. அதாவது நான் எதுக்காக பைபிளை நான் என்ன தேடுறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். பைபிளில் நான் என்ன தேடுகிறேன், இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு காரியத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு வீட்டில் திருமணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு அலைன்ஸ் வருது. இது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா என்பதை அறிய ஜோம் பண்ணிட்டு எங்கே தான் தேடுவாங்க தெரியுமா? தப்பு கிடையாது, எல்லா காரியத்தை பற்றி தேடும். ஆனால் இதையும் தாண்டி நான் பைபிளில் என்ன தேடுறேன் அப்படிங்கிறத கர்த்தர் பார்ப்பார். நான் வேதத்தில் இயேசுவை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிட்டுன்னா ஆவியானவருடைய கிரியை இருக்குது தெரியுமா? ஏன்னா இதை நான் டேஸ்ட் பண்ணதுனால சொல்கிறேன். எப்படி டேஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து அப்போஸ்தலர் 8 வந்து இந்த கந்தாகி ராஜஸ்ரீயின் மந்திரி வந்து ஏசாயா 53 அப்படி படிச்சுட்டே இருக்கிறார். அப்போ ஏசாயா இப்படி பைபிளை கொடுக்கப்படல, எல்லாமே சுருள நிருபமாக தான் இருந்துச்சு. அவர் படிச்சுட்டு இருக்க திரும்ப படிச்சுட்டே இருக்கிறாங்க. அதில் யாரை சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசுவை சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் படிக்க ஒருத்தருக்கு சும்மா இருக்க முடியல. யாருக்கு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. அவர் உடனே பிலிப்போ, நீ போ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படி சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஓடி போய் ரதம் பக்கத்தில் வந்து நிற்கிறார். யார்? பிலிப். அப்போ பைபிளை வந்து பரிசேயர்கள் வேதபாரர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ சும்மா இருக்கிற ஆவியானவர் ஊரு பேர் தெரியாதுன்னா ரட்சிப்புக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத கந்தாகி ராஜஸ்ரீயின் மந்திரி எடுத்து, ஆமென், அவர் நம்ம அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர், அப்போ கிறிஸ்துவ ஒருத்தங்க வேதத்தில் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆவியானவர் அசைவாடுவார். ஆவியானவர் அசைவாடுகிறார்னாலே ஆழத்தில் இருக்கிற இருள் கூட இல்லாம போகும். ஹல்லேலூயா. ஸோ பைபிளில் வந்து நம்ம வந்து நிறைய தேடுறோம், வாக்குத்தத்தங்களை தேடுகிறோம், ஆலோசனைகளை தேடுகிறோம், எல்லாத்தையும் தேடுங்க. அதையும் தாண்டி ஆமென் ஜீசஸை தேடணும். ஏன்னா வார்த்தை தான் என்னவா மாறி இருக்கிறது தெரியுமா? மாம்சமாய் மாறி இருக்கிறது. அதுதான் தாவீதினுடைய தேடல். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என்
கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்றார். அதனால் பைபிள் நீங்க படிக்கும் போதே ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய அழகை ரசிக்கணும்னா நீங்க எங்க தெரியுமா பார்க்கணும்? இந்த கண்ணாடியில பார்க்கணும். தாவீது சொல்றார்ல, நான் விழிக்கும் போது உமது சாயலால், அவருடைய சாயல் தான் அங்க இதுல நான் அப்படியே திருப்தியாவேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இது இந்த வார்த்தை சங்கீதம் 17 இருக்கு. சங்கீதம் 139 சொல்ற, நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே இருக்கிறேன். ஆமென். உடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. ஆமென். இப்படிதான் தாவீது ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தது. அவரை தேடும். ஆமென். அவரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும், வாழும், அது வாழும். ஆமென். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆமென். ஆண்டவர் அதிகமா தேடணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 21வது அதிகாரத்துல இயேசு வண்டையில நெருங்கும்படியாய் ஆமென் ஆவியானவர் நம்ம கற்றுத்தருகிற 5 காரியங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மெடிடேஷன்ல கேட்டதுதான், கரையில நிற்கிற இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். ஆமென். 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாது. அதாவது அவரை குறித்து இன்னும் அவங்களுக்கு சரியான வெளிச்சம் இல்லை, இருந்தாலும் அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். ஆமென். அதாவது இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கண்களை இயேசுவை, இயேசு எப்படிப்பட்டவரோ இதுதான் சகேயுவுக்கும் தெரிஞ்சது. இயேசு வரார், இவர் எப்படி பட்டவரோ. அதனால அவன் என்ன தீர்மானிச்சு, அவரை என்ன செய்யணும்? பார்க்கணும், பார்க்கணும். நீங்க ஏதாவது சீஷர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா 200 முழம் தூரத்தில் இருக்கிறாங்க, கடல்ல இருக்கிறாங்க. இயேசு கரையில் நிற்கிறார். இவங்களுக்கு இடையில 200 முழ தூரம் இருக்கிறது. அப்போ இந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 குறைச்சி இயேசு தம்மண்டை இவர்களை கொண்டு வரணும். இனிஷியேட் எடுக்கிறது, அதாவது இதுக்கான முயற்சி எடுக்கிறது ஃபுல்லா யாரு அப்படின்னா ஜீசஸ் தான், ஜீசஸ் தான். பட் நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட வேண்டிய காரியங்களை ஒன்றுதான், கண்களை எங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்போ என்னெல்லாம் இருக்கு இவங்களை சுத்தி? கடல் இருக்கிறது, வலை இருக்கிறது, படகு இருக்கிறது. ஆமென். கரையில இயேசு இருக்கிறார். இவங்க இரவுல மீன் பிடிக்க போறாங்க. வேதம் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த ராத்திரியில் அவங்க ஒருவேளை மீன் பிடிச்சா இவங்க யாரை பார்த்திருக்க மாட்டாங்க தெரியுமா? கரையில் இருக்கிற இயேசுவை பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவதற்கான காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? நீங்க பார்க்க வேண்டியவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக. கண்கள் இயேசுவை பார்க்கட்டும், இயேசுவை பார்க்கட்டும். உங்கள் கண்கள் இயேசுவை பார்க்குமானால் அவர் ஆயத்தம் பண்ணினதை நிச்சயமாய் பார்க்க வைப்பார். ஆண்டவரிடத்துல நெருங்கிறதுக்கு நாம கண்களை ஏறெடுக்கணும். கண்களை ஏறெடுக்கணும்னா அதன் அர்த்தம் என்ன? நான் ஒன்றை பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போ என் கரையில் நிற்கிற இயேசுவை பார்க்கணும்னா இதை விட்டு என் பார்வையை திருப்பி அவரிடமாய் செலுத்த வேண்டும். ஆமேன். வலையும் போட்டையும் ஆமேன் கடலையும் பார்த்துட்டே இருந்ததை விட்டுட்டு இப்போ யாரை பார்க்குறாங்க அப்படின்னா இயேசுவை பார்க்குறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு ராத்திரியே கரையில் வந்துட்டார். கரையில் வரும்போது, கரையில் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்கே போயிட்டாங்க தெரியுமா? கடலுக்கு போயிட்டாங்க. இவங்க கடலுக்கு போறாங்க. இயேசு கரையில இருந்து என்னெல்லாம் அப்பத்தை சுட்டு வைக்கிறார், அப்புறமா மீனை ரெடி பண்ணி வைக்கிறார். ராத்திரியில அவர் கிரியை செய்கிறார். இவங்க ராத்திரியில ஒண்ணுமே பிடிக்கல, ராத்திரி நேரத்தில் இவங்க ஒன்றும் பிடிக்கல, அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறார். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஹல்லேலூயா. சிலர் யோசிக்கிறாங்க, நான் இவனி வீட்டில் போய் தானே ரெடி பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட். இவர் பிரேக்ஃபாஸ்டே தந்தூரி ஃபிஷ், அப்பம்.
ஆண்டவர் தருதெல்லாம் பெஸ்டா தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் ட்ரை பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிற ராத்திரியில அவர் என்ன செய்யறாருன்னே நமக்கு தெரியாது. விடியற்காலம் ஆகும்போது தெரியும். ஆமென். ஆண்டவர் ஆரோன்ட்ட கோலை வைக்க சொல்லுவார். ராத்திரியில் அங்கே ஒரு கிரியை நடக்குது. விடியற்காலம் ஆகும்போது பார்த்தார்கள். ஆமென். சில ராத்திரி நமக்கு ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும். ஆனா தேவனை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தெரியும், கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை. ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேது. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூட. இந்த சீஷர்கள் அவரண்டை நெருங்க அவங்க முதல்ல செஞ்சது இயேசுவை பார்த்தார்கள். கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாஷ். இவங்களுக்கு இன்னும் இயேசுவை சரியா தெரியல. எனக்கு சரியா தெரியல அதனால நான் பார்க்க மாட்டேன் இருக்காதீங்க. சரியா தெரியறதுக்காக நீங்க பாருங்க. மோசேயினுடைய முடிவை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? கர்த்தரை எப்படி அறிந்தவனா? அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அதன் அர்த்தம் என்ன? மோசே கிட்ட கேட்கலாமா? மோசே, ஆமாம் எனக்கு இப்படி கேட்பேன் அதனால தான். மோசே, அது என்ன முகமுகமாக அறிஞ்சதுன்னா என்ன மோசே அப்படி கேட்டால் மோசே சொல்லுவார், உனக்கு அவரை எவ்வளோ தெரியுமா அதை விட எனக்கு தெரியும். எவ்வளோதான். நீ யாரை வேணாலும் கொண்டு நிறுத்து, ஆரோனை கூட்டிகிட்டு வா, ஆரோனுக்கு அவரை எவ்வளவு தெரியுமோ அதை விட எனக்கு தெரியும். மிரியாமா கூட்டிகிட்டு வா, மிரியாமுக்கு அவரை எவ்வளவு தெரியுமோ அதை விட எனக்கு தெரியும். யோசுவா என்னை விட ஸ்ட்ராங் தானே, யோசுவாவை கூட்டிகிட்டு வா, யோசுவாவுக்கு அவரை எவ்வளவு தெரியுமோ அதை விட. அதாவது அவர் பற்றி தெரிஞ்ச நபரில் இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் அதை விட டாப்பில் தான் நான் இருப்பேன். இதுதான் மோசே. ஆமாம், எனக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை விட. இப்படி அறிந்த மோசேயினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? அவன் அந்த அற்புத காட்சியை பார்க்க போவேன். அவன் அக்னியை பார்த்தான், முச்செடியை பார்த்தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற யாரை பார்க்கல தெரியுமா? கர்த்தரை பார்க்கல, தெரியல. ஆனாலும் கண்களை அப்படியே பார்த்துட்டு போகிறான். தெரிஞ்சுதான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை, தெரிஞ்சுதான் நான் பைபிள் படிக்கணும்னு இல்லை. முதல்ல பண்ணுங்க. எனக்கு தெரியல, எனக்கு பைபிளை திறந்தாலே அது சின்ன வயசுலேயே அப்படிதானே. எந்த புக்கை திறந்தாலும் தெரியலன்னு சொல்லி நீ மூடி வைக்காத. ஜெபிக்க தெரியலன்னு சொல்லி ஜெபிக்காம இருக்காத. ஹல்லேலூயா. ஒரு வழியருக்கு ஒருத்தன் பிச்சை கேட்கிறான். அவன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ் இப்படியே கேட்டான். அது தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அவ்வளவுதான். தெரியலன்னு சொல்லி மோசேக்கு உள்ள இருக்கிற கர்த்தரே தெரியல. அவன் முதல்ல கேட்டது உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். ஆமா, பேரு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் அப்படி பார்க்கறான். அவ்வளவுதான். முதல்ல நீங்க பார்க்க பழகுங்கள். ஜெபிக்க தெரியலன்னு சொல்லி ஜெபிக்காம இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க, அதாவது நீங்க ஜெபிக்கிறது, பைபிளை படிக்கிறது, இதெல்லாம் கர்த்தரை பார்க்கிறது. கர்த்தரை பார்க்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, அவங்கள மாதிரியெல்லாம் எனக்கு ஜெபிக்க வராது. ஆண்டவர் சொல்ற அவங்கள மாதிரி வரவே கூடாது. ஆமே, உனக்கு என்ன வருமோ அதுதான் வரணும். ஆமா, இப்போ ஒரு ஆயக்காரன் ஜெபிக்க வரான். பரிசேயன் ஃப்ரெண்ட்ல இருந்து பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆயக்காரன் ஜெபிக்க வருகிறான். அப்படி ஒருவேளை பரிசேயனுடைய ஜெபத்தை ஆயக்காரன் கேட்டு, ஒருவேளை இப்படிதான் ஜெபிக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவனும் இவனை மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சான்னு வைங்களேன், மொத்தத்துல. ஆமே, சில எக்ஸாம்பிள் சொல்லாம இருக்க வழி இல்லை. நான் 10th படிக்கும் போது என் பக்கத்தில் ஒருத்தர் எழுதிட்டே இருக்கிறான் எக்ஸாம். நானும் கிருபையை அவனை பார்த்து எழுதிட்டே இருக்கிறேன். எழுதிட்டே இருந்தேன். எழுதி முடிச்சு நான் பேப்பரை கொடுக்கிறேன், அவன் சேன் வச்சு வெட்டான். அவனும் ஃபெயிலு. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னா ஒரு பாஸ்ட் 10th ஃபெயில் வந்துடக்கூடாது.
இந்த ஆஃபேலி எக்ஸாம். அவனை பார்த்து நான் அப்போ தான் யோசித்தேன், ஒழுங்கா எழுதியிருந்தான். எனக்கு தெரியும் அது இருந்தாலும் அவன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்து. அப்போ ஒருவேளை இவன் எழுதுறது தான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை 2 அடியெல்லாம் அடித்தான். அது வேற, நீ இப்படி என்ன தோக்க வச்சுட்ட. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறது. அவன் எனக்குன்னு மனசுலன்னு கொஞ்சம் இருக்குது, நான் அதை கொட்டணும்னு வரேன். வரும்போது இங்கே ஆண்டவரே நான் இப்படி ஒருவேளை நம்ம இதே மாதிரி தான் ஜெபம் பண்ணணுமோ. சிலர் ஜபிக்கும் போது தலையாட்டுவாங்க, ஒருவேளை நம்மளும் ஜபிக்கும் போது தலையாட்டணும். சிலர் ஜபிக்கும் போது இப்படி அதாவது அவங்களுக்குரியது. நீங்க ஏன் அதை இமிட்டேட் பண்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியுது? கர்த்தர்னே தெரியல. இப்படி பாரு, இப்படி பாரு. நீ முதல்ல இப்படி கரையில் நிற்கிற இயேசு, ஆண்டவரே நான் இப்போ பார்க்குறேன்ப்பா. நீ ஏன் பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை உண்மையிலேயே இவங்க பார்க்கல, அவர் பார்க்க வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை பார்க்க வைக்கிறார். அவர் தான் ஸ்டெப் எடுக்க, அவருடைய கிரியை அது. இவன் ஒண்ணுமே பிடிக்கல, பார்க்கறாங்க. நீங்க பாருங்க, எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு ஜெபிக்காம இருந்துடாதீங்க. எனக்கு பைபிள் தெரியலன்னு படிக்காம இருந்துடாதீங்க. சிலருக்கு இந்த வாசிக்க தெரியாது. இன்னைக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து ஆடியோ பைபிள் இருக்கு, எவ்வளோ இருக்கு. யூடியூப்லேயே பைபிள் எல்லாமே, அவ்வளோ ஆடியோ பைபிளும் இருக்கு, அவ்வளோ எல்லாமே. அதாவது அவ்வளோ அனுகூலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவங்க வந்து மீன் பிடிக்க போகும்போது கடல் கொந்தளிப்பாகி இவங்கள உள்ளே இழுத்துட்டு போயிருந்தா இவங்க யாரை பார்த்துருக்க முடியாது தெரியுமா? கரையில் நிற்கிற இயேசுவை பார்த்து. எல்லாம் 200 மீட்டர் தூரம் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். உங்கள் லைஃப் நீங்கள் திரும்பி பாருங்க, நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சமீபமாய் வருகிற டைம் வந்துட்டு. இனியும் தூரம் போகாதே, இனியும் தூரம் போகாதே, இனியும் தூரம் போகாதே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இனியும் தூரம் போகாத. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, அவர் கூப்பிடுதலுக்கு பதிலளியுங்கள். ரெஸ்பாண்ட் டு ஹிம். 5வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க, 200 மீட்டர் தூரத்தில் இருக்கிற உங்க கிட்ட ஜீசஸ் எப்படி பேசியிருப்பார் தெரியுமா? ஹலோ பிள்ளைகளே அப்படின்னு கத்திருப்பார். ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பார். இவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட். சிம்பிள் ஸ்டெப் தான், சிம்பிள் ஸ்டெப் தான். கர்த்தர் இடத்துல நெருங்க, அந்த இடத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் இல்ல அப்படி பார்க்கறாங்க. அவர் கேட்கிறதுக்கு, அவருடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறாங்க. இந்த சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற அனுபவம் இருக்கு தெரியுமா? ஆமென். அது நம்ம கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கும். அவருடைய சத்தத்தை நம்ம வந்து கண்டுக்காம இருக்கிற செயல் வந்து நம்மை தூரமாய் கொண்டு போயிட்டே இருக்கும். அவருடைய சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் தெரியுமா? அது நம்மை அவரோடு நெருங்கி, அவர் பேசுறதுக்கு பதில் கொடுக்கிறாங்க. இதுல வந்து ரொம்ப ஸ்கோர் பண்றது யார் அப்படின்னா ஆபிரகாம் பலிபீடத்துல ஈசாக்க வச்சுட்டு கத்தி அப்படி ஓங்கும் போது, ஆபிரகாமே கொடும்போது எஸ் லார்ட் அப்படின்ட்டான். அதாவது ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருக்கும்போது மட்டுமல்ல, கத்தி முனையில் இருக்கும் போதும் ரெஸ்பாண்ட் பண்றா அப்படின்னா அவன் தான் அவருக்கு ஃப்ரெண்ட். ஆமென். எத்தனை, அதனாலதான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். ஆண்டவர் வந்து எடுத்தது அந்த லாங் ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்லவே மாட்டார். சிம்பிளா தான். அதனாலதான் என்னுடைய நுகம் வந்து நம்மளா ஒன்னு டிசைட் பண்றோம் தெரியுமா, அதுதான் லாங் ஸ்டெப்பா இருக்கும். 2 அடி எடுத்து வைக்கும் போது டயர்ட் ஆயிரும். 2 அடி எடுத்து வைக்கும் போது டயர்ட் ஆயிரும். எடுத்தது சீஷர்களை, இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார், 40 days ஃபாஸ்டிங் இருந்தார். சீஷர்களை கொண்டு வந்து நீ அப்படி இருக்கணும்னு சொல்லல.
சீஷர், அதனால சீஷர்கள் மேல கம்ப்ளைண்டே வந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு? யோவானுடைய சீஷர்கள் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல, இவன் இருக்கவே மாட்டான் அப்படியே சொல்லுவார். இவர் மணவாளன் இருக்கு, அதன் அர்த்தம் என்னன்னா எல்லாம் இருப்பான். எடுத்ததும் நல்ல சாப்பாடு போடுறார், நல்ல சாப்பாடு போடுறார். அதுக்கு அப்புறமா அவங்கள நல்லா டியூன் பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு அவர் போறார். போகும்போது உட்காந்துட்டாங்க, ஃபாஸ்டிங் உட்காந்துட்டாங்க, ஜெபத்தில் உபவாசத்தில் தரித்திருக்கிறாங்க. இதே இது நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? அவருடைய கைடன்ஸ் இல்லாமல் நம்மளாம் வருவோம் வந்து முதல்ல எடுத்ததும் 21 நாள் ஃபாஸ்டிங், அடுத்து 31 நாள் ஹாஸ்பிட்டல். ஆமா, எடுத்ததும் ஆண்டவர் வந்து சிம்பிள் தான். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சோ, நீ ஏன் லாங் ஸ்டெப் எடுத்து வைக்கிற? சிலர் வந்து வச்சா குடுமி அடிச்சா மொட்டை, சிலர் அப்படிதான் வச்சா ஏங்க இப்படி லென்த்தா வளர்க்குறீங்க, லென்த் டேஸ்ல அதனால ஒரே லென்த்தா. ஆண்டு புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நோ, அவ்வளவுதான். எதுக்கும் பதில் சொல்லாம இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை ஏன் நெருங்க முடியல தெரியுமா? அவர் பேசுறது வார்த்தைக்கு நம்ம பதில் ஒரு ஆமேன்னு சொல்ல முடியல. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. உன் சகோதரன் எங்கேன்னு காயின்ட கேட்கும்போது நான் என்ன அவனுக்கு எங்கேன்னு கேட்டா ஒண்ணு தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லணும், அல்லது எங்க இருக்கான்னு சொல்லணும். நம்ம வேற ஏதோ சொல்லிட்டு இருப்போம். நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இவ்வளவு தான் ரெஸ்பாண்ட் பண்றது, இவ்வளவு தான். அது தூதன் வந்து குளத்தை கலக்கிறதுக்கு போது நான் இறங்குறதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தர் இறங்க, இதெல்லாம் கேட்டாரா? இதெல்லாம் கேட்டாரா? ஆமென். நான் அவர் என்னை நோக்கி அவருடைய சத்தம் துணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு கீழே என்ன சொல்வது தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ சபைக்கு சொல்ற செய்தியிலையும் ஆண்டவர் ஒருத்தன் கேட்டா போதுன்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவன் என் சத்தத்தை, அப்போ நான் தட்டிட்டு அவர் வாசற்படியில் நின்றுன்னா அதன் அர்த்தம்னாலே நிக்கிறதுனாலே வெயிட்டிங்ல இருக்கிறார் அர்த்தம். அவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். 7 சபைகளுக்கு சொல்லுகிறார். எபேசு சபை, கடைசியாக லவோதிக்கேயா சபை. எபேசு சபைக்கு சொல்லும் போது குத்துவிளக்கின் மத்தியில உலாவிட்டு இருக்கிறார். லவோதிக்கேயாவுக்கு சொல்லும் போது வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு செய்தி சொல்லும் போது எல்லாரும் கேட்டா ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவருடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒருவன். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்றார். அதற்கு அவர்கள் அப்படின்னு இருக்கும். அதற்கு அவர்கள், அதற்கு பேதுரு, அதற்கு யோவான் இல்ல, இந்த 12 சீஷருமே ரெஸ்பாண்ட் பண்றான். ஆனா இவங்க 12 பேருக்கு 12னா ஒரு ஆள் இல்லை. யார் இல்லை? யூதாஸ் இல்லை. ஆனால் அந்த ரவுண்டா நம்ம அப்படி சொல்றதுக்காக சொல்றேன். ஆனால் இந்த அத்தனை பேருக்கும் இது யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியல. ஆனா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பழகணும். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அதனாலதான் உள்ளதென்று சொல்லுங்கள். உன் பெயர் என்னன்னு கேட்டா பேரை சொல்லணும். என் பேர் உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, எங்க அப்பா பேர் இல்லை, உன் பெயர் என்ன? யாக்கோபு. அவ்வளவுதான். சிம்பிள். என்னை நோக்கி ஆண்டவருடைய சத்தம் வரும்போது அதுக்கு நான் ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறேன் தெரியுமா? பதில் கொடுக்கிறேன் தெரியுமா? ஆமே. ஒருத்தங்க நமக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம ஃபோனை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம்னு அர்த்தம். ஆண்டவருடைய சத்தம் பரத்திலிருந்து எவ்வளோ துணிக்கப்படும் போது நம்ம அதை கண்டுக்காம ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே இருக்கிறோம். ஏசாயா 65:12, 66:4 ஆண்டவர் ரொம்ப வேதனையாய் சொல்லுகிற வார்த்தை, நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார்.
நான் கால் பண்றேன், நான் கூப்பிடுறேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிற. நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ யார்கிட்டயோ பேசுற மாதிரி கண்டுக்காம இருக்கிற. அப்படி இருந்துட்டு என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். அப்ப தேவனுக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொள்ளுகிறவங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ரொம்ப பிரிய அவன் மேல வச்சிருந்தார். ஏன்னா நமக்கு தெரியும், தாவீது பத்சேபாளுக்கு முதல்ல ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிட்டு, இறந்துட்டு. தாவீது அதுக்காக ரொம்ப ஜோம் பண்ணுவார், உபவாசம் எல்லாம் இருந்து பார்ப்பாரு. ஆனா அந்த பிள்ளை இறந்துட்டு. அதுக்கு அப்புறம் பிறந்த பையன் தான் யார் அப்படின்னா சாலமோன். அந்த மொத்த பாசத்தை ஆண்டவர் யார் மேல வச்சிருந்தார் தெரியுமா? இது சாலமோன் மேல வச்சிருந்தார். நல்லா வளர்ந்துட்டு இருந்தான். ஆனா அதன் பிறகு அவன் அந்நிய ஸ்திரீகள் மேல அவன் ஆசை வைப்பான். ஆமென். இந்த ஆசை வைத்தது நிமித்தமாய் ஆண்டவர் வான் பண்ணுவார். 1 ராஜாக்கள் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். இதே சாலமோன்ட ஆரம்பத்தில் ஒரு சொப்பனத்தில் பேசும்போது ஆண்டவருக்கு அவன் கேட்ட காரியம் அவ்வளோ பிடிச்சது. அவன் சொப்பனத்தில் பேசின ஆண்டவர்கிட்ட சாலமோன் அவரை ரொம்ப பிரியப்படுத்துகிற மாதிரி விண்ணப்பத்தை வச்சுட்டான். இப்போ அதே போல சொப்பனத்தில் வராரு, ஆனால் அவன் இருதயத்தை திருப்பிட்டான். இது ஆண்டவருக்கு வேதனையும் கோபத்தையும் உண்டாக்கிட்டு. இன்னைக்கு இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு உள்ளமே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நீங்க செய்தி கேட்கும் போது அதுல உங்களுக்கான வார்த்தை ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட பேசுவார். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் கேட்கிற காரியத்துக்கு உள்ளதை உள்ளதென்று சொல்லிருங்க. இது நான் தான் ஆண்டவர், இது என்னை குறித்து தான்ப்பா சொல்றீங்க சொல்லிருங்க. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே நீங்க ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 200 முழம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பைபிள் ரீட் பண்ணும்போது அது ஏதோ ஸ்டோரியா படிக்காம நீங்க ரீட் பண்ணி ஆண்டவர் பேசு வார்த்தை நம்ம லைஃபோட ரிலேட் ஆகுதா, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எஸ் லார்ட், என் லைஃப் இப்படிதான்ப்பா இருக்கு, என் வாழ்க்கை. நீங்க சொல்ல உங்களை அறியாமலே கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆமே, நம்ம வாக்கு தத்துவத்துக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆமே, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? ஆமே, இல்லை. இது அதாவது உள்ளதை சொல்றாங்க. ஆண்டவர் எவ்வளவு சிம்பிளா ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க, எவ்வளவு சிம்பிளா ஸ்டார்ட் பண்றார். ஆமே, ஆண்டவருடைய சத்தத்தை இக்னோர் பண்ணாதீங்க. அதை கண்டுக்காம விட்டுறாதீங்க. அது இன்னும் தூரத்துல தான் கொண்டு போகும். Ignoring his voice keeps distance. Responding brings closeness. ஆமென். நம்ம அதை சத்தத்தை நம்ம கண்டுக்காம இருக்க 200 முழம் 300 ஆகும், 400 ஆகும், போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த சத்தத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண அந்த ரெஸ்பாண்ட் பண்றோம் தெரியுமா, அது நம்மளை கிட்ட கொண்டு வருமா, கிட்ட கொண்டு வரும். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 3ஆவதாக obey him. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அவர் உங்களால முடியாததை சொல்லவே மாட்டார். 21வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள். மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் தான் போட்ல இருக்கிறாங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இவங்க தொழில என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். அப்போ பொழுது விடிஞ்சாச்சு, நைட்டு கிடைக்கல. ஆமே, பொழுது விடிஞ்சாச்சு. இவர் சொல்றார், நீங்க வலதுபுறமாய் வலைய போடுங்க அப்படின்னு. நாங்க ஏன் வலதுபுறம் போடணும், நாங்க இடதுபுறம் போட்டா என்ன? ஒன்னும் கேட்கல. வேதம் சொல்லுகிறது, வலதுபுறமாய் வலைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அப்படியே அவர்கள் போட்டு இந்த சீஷர்களுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆமே, நம்பிக்கை இல்லைன்னாலும் அவர் சொல்றதை கேட்பாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அதாவது விசுவாசத்தை பில்ட் பண்றதுக்காக ஆண்டவர் சில காரியத்தை செய்ய சொல்லுவார்.
வேலைக்காரங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சா இந்த தண்ணி ரசமா மாறும்னு? இல்லை. ஆனா வேலைக்காரங்க ஒண்ணு செய்வாங்க, அவர் சொல்றத செய்வாங்க. எனக்கு ஃபெய்த் இல்லை, ஆனா அவர் சொல்ற வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன்னா அதுல என்ன கிரியை வெளிப்படும் தெரியுமா? விசுவாச கிரியை வெளிப்படும். ஆமென். இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நைட் ஒன்றும் கிடைக்கல. வலது புறமாய் வளைய போடுங்க. இன்னும் இவர்களுக்கு இவர் யாருன்னு தெரியல, ஆண்டவர் யாருன்னே தெரியாம அவரை நம்புறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை, எல்லாத்திலையும் குறைவு. ஆனால் அவர் என்கிட்ட ஒன்று சொல்லும் போது நான் அதை செய்கிறேன் தெரியுமா? அதை கர்த்தர் கனப்படுத்துவார், கனப்படுத்துவார். கீழ்ப்படிதல். ஆமென். இது the obedience இருக்குல்ல, அது practical expression of love. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவதனுடைய இந்த கிரியை தான் கீழ்ப்படிதல். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். அதுல 22 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் இயேசுவை பார்த்து கேட்பான். என்ன கேட்பான் என்றால், ஆண்டவரே, இந்த வேர்டை கவனிக்கணும், நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? ரீசன் என்ன ஆண்டவரே? எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா எங்களுக்கு தானே உங்களை நீங்க காட்டுறீங்க. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் கொடுத்த பதில பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் ஆண்டவர் அந்த இடத்துல உலகம் நீ அப்படி பார்க்க பாரு, நீ இல்லப்பா, மொத்தத்திலேயே ஒருத்தன் என் மேல அன்பா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பா. நாங்கள்னா யாரெல்லாம்? நானும் பிதா, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம். அவ்வளவுதான். நீ என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நான் சொன்னது நீ வந்த பாத்தியா, இதுதான் உன்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே. நான் சொன்னதை நீ கீழ்ப்படிஞ்ச பாத்தியா, அது உலகம், அது உலகம். அப்படி நான் தள்ள மாட்டேன். என் சத்தத்தை ஒருத்தன் கேட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டானா என்ன, அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்க நடக்கிறது. அதுதான் என்ன நடக்கிறது. இவங்க கீழ்ப்படுகிறாங்க பாருங்க, கீழ்ப்படுகிறாங்க, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க யோவான் இடத்தில் வருகிறார். யோவான் இடத்தில் வரும்போது யோவான் முதல்ல என்ன செய்தான் தெரியுமா? தடை செய்தான். வேதம் சொல்லுகிறது தடை செய்தான். அப்பொழுது இயேசு சொல்வார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்பொழுது அவன் இடம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒபே பண்றான். ஒபே பண்ணதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குறதை யார் பார்க்கிறா தெரியுமா? யோவான் பார்க்க. அவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32ல யோவான் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கும் இவரை தெரியாது யாருன்னு, நானும் இவரை அறியாது இருந்தேன். ஆனா இடம் கொடுத்தான் பாருங்க, கீழ்ப்படிஞ்சான் பாருங்க, அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலே வளர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒபே பண்ணுங்க, ஒபே பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. பாதரட்சை கலட்டினார் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி மலை மேல வா. யாத்திராக 34 எடுக்க வேண்டாம். 2 நீ உடைச்சு போட்ட தெரியுமா? அதே மாதிரி 2 கற்பலைகளை கையில் எடு. உன் கூட ஒருத்தனும் வரக்கூடாது. மலையில ஒரு ஆடு மாடு மேயக்கூடாது. நீ நில்லு. அவன் அதே மாதிரி நிற்கிறான். அவர் சொல்றார், நான் இரக்கம் உள்ளவர், நான் கிருபை உள்ளவர், நான் தயவு உள்ளவர். தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுறீங்கனாலே அடுத்து நீங்க அடுத்து உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? ஜீசஸ் யாருங்கிறது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இயேசு யாருங்கிறது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். படகுல இயேசு உட்காரும் போது பேதுருட்ட கொஞ்சம் தள்ளு அப்படின்னார். பேதுரு கொஞ்சம் படகு தள்ளுகிறான்.
பேதுரு அவரை யாரா பார்க்கறோம் தெரியுமா? போதகரே, ஐயரே அப்படிம்பார். நம்ம சில பார்க்குறோம், என்ன ஜீசஸ் ஐயரா? ஐயரே, போதகரே அப்படி. அடுத்து சொல்ல போய் வலைய போடு அப்படிம்பார். அதை ஓவே பண்ணுவான் தெரியுமா? அடுத்து இயேசுவை எப்படி பார்த்தான் தெரியுமா? ஆண்டவரே. அவனுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்குது, ரெவலேஷன் கிடைக்குது. ஜீசஸ் யாருங்கிறது இன்னைக்கு எத்தனை வருஷம் ஏன் பரிசேயர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் இயேசுவை தெரியல தெரியுமா? அவங்களுக்கு வசனம் தெரியுதும், வசனத்தை படிச்சாங்களே தவிர வசனத்தை பிடிக்கல. ஆமென். எனக்கு பைபிள் தெரிஞ்சதுனால ஜீசஸ் தெரியும்னு கிடையாது. நான் பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சா எனக்கு ஜீசஸ் தெரியும். இங்க பாருங்க, 21வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இவங்க செய்யறாங்க பாருங்க. 7வது வசனத்தை பாருங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார் பாருங்க. எப்படி கிட்ட கொண்டு வரார்? அவர் கர்த்தர் அப்படிங்கிறார். இதுவும் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புச்சு. ஆண்டவரே, அந்த அத்தனை பேர்ல யோவானுக்கு மட்டும் தானே முதல்ல காட்டி கொடுத்தீங்க? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் சிலுவையில் தொங்கின காட்சியை ஒரே ஒருத்தன் தான் பார்த்தான். யார் தெரியுமா? யோவான் மட்டும். வேற யாரும் பார்க்கல. வேற எல்லாரும் எங்கேயோ ஓடி ஓடி ஒழிச்சிட்டான். சிலுவையை பார்த்தான், சிலுவையை பார்த்தான். கிராஸை பார்க்கிறவன் க்ளோரியை பார்ப்பான். ஹalleluya, ஹalleluya. கிராஸை பார்த்துட்டேன்னா மகிமை உனக்கு தான் முதல்ல வெளிப்படுத்தப்படும். ஆமென். யோவான் மட்டும்தான் சிலுவையில், இயேசு சிலுவையில் அடி எல்லா செய்தியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண் கூட பார்த்தது யார் தெரியுமா? யோவான் மட்டும்தான். எத்தனை பேர் இருந்தாலும் கஷ்டத்துல ஒருத்தன் நிப்பான்னு வைங்களேன், இயேசு யாருன்னு அவனுக்கு தான் முதல்ல தெரியும். நெருக்கத்துல நிக்கிறவனுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாததுனால, glory. எந்த கஷ்டத்திலும், எந்த நெருக்கத்திலும், எந்த துன்பத்திலும், எந்த வேதனையிலும் சிலுவையை ரிஜெக்ட் பண்ணாம நிக்கிறவன் கிறிஸ்து அவனுக்கு தம்மை முதலாவது வெளிப்படுத்துவான். ஹalleluya, ஹalleluya. நான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன் அவன் மார்பிள் சாய்ந்து இருந்ததுனால. ஆமா, மார்பிள் சாய்ந்து இருப்பது ரொம்ப ஈஸிப்பா. ஆமா, சிலுவைக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுதான் கஷ்டம். என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை அகல ஆழ, ஓ ஜீசஸ், எவ்வளவு அன்பு கூர்ந்தார். இயேசு என்னை கைவிட. ஆமென். அவர் கர்த்தர். அவன் இதுவரை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கிற இயேசுவை பார்க்கறாங்க. அவர் கேட்கறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அவர் சொன்னது ஒபே பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? இயேசு யாருன்னு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். கர்த்தர்னு சொன்னதும் ஸ்பீடு கூடுது, ஸ்பீடு கூடுது. அப்ப இதுவரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி நிக்குது. இப்போ இயேசு யாருங்கிற வெளிப்பாடு கிடைச்சதும் பேதுரு கடல்ல குதிக்கிறான். எதுக்கு தெரியுமா? நீந்தி அவரிடத்துல போறதற்கு, நீந்தி. ஆமென். நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்குறதற்கு எது பிரதானமான தேவை அப்படின்னா, இயேசு யாருங்கிற அறிவு, இயேசு யாருங்கிற அறிவு தேவை. ஆமென். பேதுரு கடல்ல குதித்தான். எதுக்கு குதித்தான்? அடுத்த வசனம் படிக்கும் போது தெரியும். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அப்ப மற்றவர்கள் படகில் இருந்து இழுத்துட்டு வராங்க. பேதுரு எங்க இறங்கி வராரு? கடல்ல இறங்கி நீந்தி முதல்ல வர்றது
அதாவது பேதுரு கல்லறைக்கு பார்த்து 2 பேரும் ஓடுறாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தி மகதலேனா மரியாள் வந்து சொன்னதும் 2 சீஷர்கள் ஓடுறாங்க. யாரெல்லாம் தெரியுமா? பேதுருவும் யோவானும். ஸ்பீடா ஓடினது யார் தெரியுமா? யோவான். நேர யோவான் நான் கல்றேன்னு வந்தோன்னு நின்றுட்டார். எதுக்கும் பார்த்து எடுத்து போ கல்லறை. பேதுரு நேரம் உள்ள ஓடி போயிட்டார். உள்ள ஓடி போய் பார்த்துட்டு ஆமே இவன் கடல்ல குதிக்கிறான். மேற்சட்டை எடுத்து கட்டி கொண்டு ஆமே நேற்று முந்தின நாள் நைட்டு சொல்லியிருப்பான், பேதுரு ட்ரெஸ் எல்லாம் விலை கிடக்கு, இனி இருந்தா என்ன விலகனா என்ன. அதாவது லைஃபே இல்லைன்றவன் ஆமே அவர் கர்த்தர் அப்படின்னதும் வேகம் கூடுது. மற்றவங்க எல்லாம் இழுத்துக்கொண்டே, அதாவது இழுத்துக்கொண்டு வராங்கன்னா எவ்வளோ பாரம், 153 பெரிய மீன். ஆனாலும் அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், உங்களால கிட்ட போகாம இருக்க முடியாது, உங்களால நெருங்காம இருக்கவே முடியாது. ஆமென். வேகம். கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டது மட்டும் இல்ல, அவரை நோக்கி நகருங்கள். இவங்க அப்படிதான் வராங்க பாருங்கள். ஆமே, உத்தரவு கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், அவர் யார் என்பதை அறியுங்கள், அவரிடமாய் நகருங்கள். மூவ் டுவர்ட் ஜீசஸ். அவரை நோக்கி. அப்படிதான் சீஷர்கள் கரையிலே வந்து அவர் அண்டை சேர்ந்தார்கள். இயேசு அண்டை நெருங்க. கிறிஸ்து யார் என்று அறியணுமா? அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய உங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிட்டே இருக்கும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்படி அவர் அண்டை வந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 5 நிமிடத்துல அல்லது மேக்சிமம் 10 நிமிடத்துல. 1, அவர்களுக்கு அந்த வேளைக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் கண்டார்கள். ஆமே, 21:9 அதில் தான் நாம் பார்த்தோம். ஆமேன். கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். Closeness reveals provisions. ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் நமக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே நமக்கு கிருபையாய் பெற்று தரும். அது வெளிப்படுத்தும். என் தேவை என்ன என்பதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. தேவை அறிந்து தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான். இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த வலை நிறைய மீனை பிடிக்க வச்சாரு, கஷ்டப்பட்டு இழுக்க வச்சாரு. கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன ரெடி பண்ணி வச்சாரோ அதான் கொடுத்தார். ஆமே, ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? பேதுரு, ஏன் நான் தரத நீ சாப்பிட, அவ்வளவுதான். நீயா என் கையினால நான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, அவர் கையினால நான் சாப்பிட்டேன்னு சொல்லணும். அவருக்கு சில காரியத்தில் அவர் ரொம்ப ஜெலஸாக இருப்பார், வைராக்கியமாக இருப்பார். என்ன பிடிச்சிக்கோ எல்லாம் ரைட்டுது, நீ பிடிச்ச சிலவட்டை எனக்கு கொண்டு வா அப்படின்ட்டார். அதை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இதை சாப்பிடு. ஆபிரகாம் யுத்தம் பண்ணிட்டு வரும்போது மெல்கிசேதேக்கு இடையில வேகமாக வராரு. ஏன்னா அவர் கொடுக்கறத அவன் சாப்பிடணும், அப்பத்தையும் ரசத்தையும். அதாவது அவங்க ஜனங்கிட்ட இருந்து அப்பத்தை வாங்கி பெருக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஆனால் அவர் தம்மை கொடுத்ததை அவங்க ஏற்றுக்கல. அது அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு. என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை சொல்ல நான் ஏவப்படுகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் யோவான் 6வது அதிகாரம் படிச்சிங்கன்னா, ஜனங்கள் இயேசுவை யாராக்க மனதாக இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? ராஜாவாக்கும்படி. ஆனால் இயேசு போயிடுவார். ஏன் போயிடுவார்னா, ஜனங்க ஏன் அவரை ராஜாவாக்க மனதாக இருந்தாங்க? இந்த ராஜா நல்லா இருக்கிறாரே, நம்ம அவர்கிட்ட அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? சாப்பாடு கொடுக்குறார்.
ஆமென். எனக்கு இவர் சாப்பாடு தருவார், எனக்கு இவர் சுகம் தருவார், அதனால இவர் எனக்கு ராஜா அப்படிங்கிற மனநிலைமையில் அவரை ராஜாவாக்க நினைக்கிறாங்க பாருங்க. இது அவருக்கு பிடிக்கல, இது அவருக்கு பிடிக்கல. அதாவது இயேசு உனக்கு எதுக்குப்பா ராஜா? இயேசு எனக்கு அது தருவார், இது தருவார். நான் இப்படி உனக்கு ராஜாவாக இருக்கக்கூடாது. நான் எப்படி ராஜாவாக இருக்க விரும்புகிறேன் தெரியுமா? உன் சரீரத்தின் மேலே நான் தான் அதிகாரி. இப்படி நான் உனக்கு ராஜாவாக இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? என் மாம்சத்தை நீ புசிக்கணும், என் ரத்தத்தை நீ பானம் பண்ணணும். அப்போ உனக்குள்ள இப்போ என்ன இருக்கிறது? என்னுடைய ரத்தம், என்னுடைய மாம்சம். அப்போ அப்படி ஆகும்போது உனக்கு நீ அதிகாரி கிடையாது. உனக்கு யார் அதிகாரி? உனக்கு நான் அதிகாரி. அப்போ நீ உன் இஷ்டப்படி வாழ முடியாது. யார் இஷ்டப்படி தான் வாழணும்? உன் ராஜாவின் இஷ்டப்படி வாழணும். ஜனங்கள் இது கடினம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஜீசஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு என்ன ஜீசஸ் தெரியுமா? இப்படி வச்சு இப்படி எடுத்தா அப்பவும் மீனும் இருக்கணும். எங்களுக்கு நல்ல கவனிங்க. நம்ம எப்படி நம்ம இயேசுவை அவரை ஒரு ப்ரொவைடரா மட்டும்தானே ராஜாவாக்க பார்க்குறோம். அவரை லார்டா, அவரை ரெடீமரா நம்ம இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோமா? நான் எனக்கு அவரா இருங்க, அது செய்வார், இது செய்வார், அதனால எனக்கு அவர் இயேசு ராஜான்னு சொன்னா அவர் விலகி போயிடுவாராம். அவர் அப்படி அவர் பெரிய சிங்காசனத்தை பார்த்தவர். ஆமே, நட்டு கலந்த சிங்காசனத்துல வந்து உட்காருவார். அவர் பெரிய சிங்காசனத்தை பார்த்தவர். அவர்கிட்ட அவர் எனக்கு அப்பம் தருகிறார், அதனால அவர் எனக்கு ராஜா, அவர் எனக்கு மீன் தர்றார். அவர் நீ போ, நீ அந்த மீனை சாப்பிட்டுட்டே இரு, நான் போறேன். அவர் போயிடுவார். போயிட்டு திருப்பி ஜனங்க வராங்க, அதே மனநிலைமையில வர்றாங்க. ஆண்டவருக்கு துக்கம் ஆயிட்டு. இவங்க எல்லாம் அற்புதம் பார்த்ததுனால வரல. அற்புதம் பார்த்ததுனால அதனுடைய சரியான அர்த்தம் அடையாளம். அவர் ஆண்டவர் ஒவ்வொன்று செய்யறதுல அடையாளம் இருக்கிறது. அவங்க அதில் நான் ஒரு அற்புதம் கொடுத்தேனே, அப்பத்தை கொடுத்து அதில் இருக்கிற அடையாளத்தை பார்க்கல. இப்போ சொல்கிறேன், என் மாம்சத்தை புசித்து நீ என்னை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறேல்ல. இப்போ நான் சொல்கிறேன், நான் தான் ஜீவாப்போம். என்ன புசி, என்ன உட்கொண்டு. இல்லை உங்களை நான் உட்கொண்டேன்னா அதுக்கப்புறம் எங்கள் இஷ்டப்படி வாழ முடியாது. இது கடினமான உபதேசம். அப்படி நீங்கள் எங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், போக மனதாக இருந்தால் போ. சீஷர்களை பார்த்து சொன்ன, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ. தேவைகள் அவருக்கு தெரியும், அவர் தருவார். ஆனால் தேவைக்காக தேவனை தேடக்கூடாது. ஆண்டவர் அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அவங்களுக்கு. இங்கே பாரு, பேதுரு அப்போ இருக்கு சொல்லவே இல்லை. பேதுரு எதை மனசில் வச்சு மட்டும் வந்தான் தெரியுமா? அவர் கர்த்தர். அவன் அப்பத்தை மனசுல வச்சு வரல, மீனை மனசுல வச்சு வரல. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை மட்டும் மனசுல வச்சு அவர்கிட்ட நெருங்குங்க. உங்களுக்கு எல்லா தேவைகளும் கிருபையாய் சந்திக்கப்படும். தேவைகளை மனசுல வச்சு கர்த்தர்கிட்ட நெருங்காதீங்க, கர்த்தரை மனசுல வச்சுட்டு நெருங்குங்க. ஆமென். ஆயத்தம் பண்ணதை பார்த்தார்கள். இரண்டாவது, அவரோடு கூட ஐக்கியம் கொண்டார்கள். நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது ஐக்கியம் கொள்ள முடியும். 21:12 ஆண்டவர் சொல்லுவார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள், கம் அண்ட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடுங்க, வா காலை உணவு சாப்பிடலாம். பாருங்க, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பந்தியில் நாம் அமரப்போகிறோம். நம்ம பந்தியில் அமரும் போது எந்த மனநிலைமையில் இருக்கணும் தெரியுமா? அவர் அண்டையில் இருக்கிறோம். அவர் அண்டையில். இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல், ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படாமல் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலத்தை தயவாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். தூரமாக இருக்கிறது வரைக்கும் எல்லாமே நமக்கு கைக்கு எட்டாததாய் தான் இருக்கும். நீங்கள் நெருங்க தான் எல்லாமே நம்ம கைக்கு வாய்க்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவரோடு நெருங்க முடியும். மூன்றாவது, அவர் நம்மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை அறிய முடியும். ஆமே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கிட்ட உட்கார்ந்த போதுதான் பேதுருவிட்ட கேட்கிறார், இவங்க எல்லாரும் விட நீ என்னிடத்தில் அன்பா. அப்ப நம்ம ஒவ்வொருவர் மேல ஆண்டவருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை தூரத்துல இருந்து அறிய முடியாது. பக்கத்துல நெருக்கமா உட்கார்ந்து அவர் கூட சாப்பிட்டு அப்படி ரிலாக்ஸா இருக்கும்போது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, ஆமென், சீமோனை நோக்கி, இவர்களிலும் அதிகமாக ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம 1000 எதிர்பார்ப்புகளோடு வருகிறோம். நம்ம மேலே இருக்கிற தேவனுடைய எதிர்பார்ப்பு அறிய முடியும். நான்காவதாக, ஆமென், அழைப்பை குறித்த கிளாரிட்டி, தெளிவு உண்டாகும்.
நம்ம ஒவ்வொருவர் மேலும் அழைப்பு, ரட்சிக்கப்பட்ட எல்லார் மேலும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. அப்போ அந்த தெளிவு உண்டாகிறது. நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகள் நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தியா, அதை நீ மேய்ச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு அப்போ பேதுருக்கு தெரியுது. ஓகே, அப்போ ஆண்டவர் சபையை நடத்த சொல்றாரு. அப்போ ஒரு கிளாரிட்டி, இந்த கிளாரிட்டி இல்லாததுனால தான் திருப்பி மீன் பிடிக்க போறார். ஏன்னா லைஃப்ல ஒருக்க விழுந்து எழும்பி வந்தாச்சு, ஆனால் அந்த விழுந்த காயம் மனசுல இருக்கு. இனி நம்மளை யூஸ் பண்ணுவாரா, இனி நம்ம மேல அந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்ததுனால மறுபடியும் மீன் பிடிக்க போனார். ஆனா பக்கத்துல ஆண்டவரோடு நெருங்கி இருந்த போது அவனுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்கிறது. வாழ்க்கை குறித்த தெளிவு நமக்கு தேவை. ஒவ்வொருவருக்கு இல்லைன்னு வைங்களேன், நம்ம எப்போ பின்வாங்குவோன்னே தெரியாது, எங்க தடுமாறுவோன்னே தெரியாது. இதுதான் என் அழைப்பு, இதை குறித்த எனக்கு தெளிவு தேவை. தெளிவு உண்டாக எங்க இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் அண்டை இருக்கணும். இயேசு அண்டையில் இருக்கிறவனுக்கு இந்த தெளிவு உண்டாகும். அந்த தெளிவு இருந்ததுனால தான் நோவாவால பேழை கட்ட முடிஞ்சது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயமாய் தேவை. ஐந்தாவதாக நம் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். 18வது வசனத்தை பாருங்கள். பேதுருவை குறித்து என்ன சொல்லுவார்? நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? ஃபியூச்சரை சொல்லிட்டார். இதுதான் ஃபியூச்சர். யாருக்காவது ஃபியூச்சர் தெரியணுமா? ஆமென். ஃபியூச்சர் தெரியணுமா? ஃபியூச்சர் கிட்ட வாங்க. ஜீசஸ் தான் ஃபியூச்சர். ஃபியூச்சர் தெரியணும்னா ஃபியூச்சர் கிட்ட வாங்க, லைஃப் கிட்ட வாங்க. ஜீவன் ஃபியூச்சரை சொல்லிட்டார். அந்த ஃபியூச்சர் சொன்னதுனால தான் பேதுருவை அடுத்த நாளுக்கு தலையை வெட்டுற நிலைமையில ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் நம்மால் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏங்க பேதுருட்ட கேட்டது, என்ன கடலில் போட்டாலும் நான் தூங்குவேன், என்ன நீ தீயில போட்டாலும் நான் தூங்குவேன். சிலர் இருக்கிறோம்ல, அவன் எங்கே போட்டாலும் நாங்கள் தூங்குவேன். நாங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்தாலும் தூங்குவோம், செகண்ட் சர்வீஸ் வந்தாலும் தூங்குவோம், கம்யூனிட்டி சர்வீஸில் எடுத்துகிட்டே தூங்குவோம். சிலர்லாம் வந்து எழுப்புறதுக்கு பயமாக இருக்கும், க்ளோரின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை தட்டி விட. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்புவேன், அவங்கள எழுப்புங்க. அவருக்கு தெரியும், என்ன தெரியும்னா, ஆமே அவர் சொல்லிட்டார் என் ஃபியூச்சர் முதிர் வயதாகும்போது. ஆமே அப்படி பார்க்குறாரு, கண்ணாடியில் பார்க்க, ஐயோ நடக்கலை, இன்னும் முதிர் வயது ஆகலை. ஆமே உங்கள் ஃபியூச்சர் தெரியணுமா? உங்கள் ஃபியூச்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம். மோசைக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சில்ல, மோசே இதுதான் இந்த இடத்துல வந்துரு, இங்கே தான் உனக்கு அடக்காராதனை, நீ யோசுவாவை அனுப்பி விட்டுரு. பிஸ்கா கொடுமுடிக்கு எப்படி போனார் தெரியுமா? ஆமே நான் அதை படிக்கும்போது ஒருவேளை நானாக இருந்திருந்தா, யோசுவா நீ போயிட்டு வா, அவர் கூப்பிடுறாரு, என்னென்னு போய் பாரு. எது ஓட்டம்னு தெரியணும், எது வர ஓட்டம்னு தெரியணும். என்ன சொன்ன இப்போ? எது நம்முடைய ஓட்டம்னு தெரியணும், எது வர நம்முடைய ஓட்டம்னு தெரியும். இதுவரை தான் நம்முடைய ஓட்டம்னு தெரிஞ்சுட்டு வைங்களேன், சந்தோஷமா போகணும். அதுக்கு மேலே ஓட ட்ரை பண்ண மாட்டோம். பவுலுக்கு தெரிஞ்சதுனால தான் நான் ஓட்டத்தை முடித்தேன். இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். ஆண்டவரே, அந்த நெருக்கம் எனக்கு கிருபையா தாங்கப்பா. ஜெபிக்கலாமா? இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த. ஒரு விசை கூட இந்த பல்லவியை பாடுவோம். இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்ச. முடிந்த அப்படியே 2 கைகளை உயர்த்தி, தகப்பனே மோடு நெருங்குகிற அனுபவத்தை எனக்கு தருவீர். நீங்க கூப்பிட்டும் பதில் கொடுக்காம இருக்கிற வாழ்க்கை போதும்பா. எத்தனை முறை என்ன கூப்பிட்டீங்கப்பா.
மறு உத்தரவு கொடு. ரெஸ்பாண்ட் பண்ணாமலே இருந்துட்டேப்பா, என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக. எனக்கு உங்களுக்கு இடையில இருந்த